என்ன என்ன நடக்குது? பிக் பாஸ் எல்லாம் ஷோல நடக்குது. எல்லாம் நடக்குது. ரிலீஸ் நடக்குது. ஆடு நான் நடக்குது, நான் ஒண்ணு மாடு சொல்லிட்டா, நடக்குது. இதுல என்ன நடக்க போகுதுன்னு நான் சொல்லிட்டா, நான் தான் முதல்ல சொல்றேன். நோட் பண்ணிக்கங்க. வேல்முருகன், தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் இன்னும் 4 நாள் பிக் பாஸ் விட்டு உடைக்க போறாரு. என்ன, பிக் பாஸ் நிக்கும். இது நடக்கலைன்னா என்ன கேளுங்க. இது இப்பதான் நேத்து தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அவர் என்னன்னா எவிடன்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. இவன் தெளிவா பாத்தீங்கன்னா அங்க டபுள் எக்ஸா ஓட்டிட்டு இருக்கான். என்ன, அது சிங்கிள் எக்ஸ் கூட இல்ல, டபுள் எக்ஸ் போயிடுச்சு அது. சரியா? அவருக்கு எல்லாம் தேவை காரணம் தான், காரணத்துக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. லட்டு மாதிரி எடுத்து அவர் மடியில வச்சுட்டாங்க. இன்னொன்னு, ஏன் இது நடக்கும்னு சொல்றேன். தேர்தல் டைம்ல நாம ஒரு கட்சின்னு காமிக்கிறதுக்கு எல்லா கட்சியுமே முயற்சி பண்ணோம். இந்த மாதிரி ஒரு பொதுமக்கள் இஷ்யூ வந்ததுன்னா அதை கையில் எடுக்கணும்னு எல்லா கட்சியுமே நினைக்கும். இப்ப அவங்க கட்சிக்கு இப்ப ஷீட் ஷேரிங் ஏதோ ஒரு பவரா ஒரு போராட்டம் பண்ணா அது ரொம்ப சிம்பிளா பாலிடிக்ஸா சொல்றேன். பிக் பாஸ் தொட்டா தமிழ்நாடு ஃபுல்லா ஃபேமஸ் ஆகும். வெரி சிம்பிள். பிக் பாஸ் நிறுத்தினா ஆல்ரெடி பண்ணிருக்காரு அவரு. ஏமா டோல்கேட்லாம் அடிச்சு நொறுக்கிருக்கு. அப்படி டோல்கேட் பிரச்சனை வரும்போதெல்லாம் அடிச்சு நொறுக்கி டோல் எல்லாம் பண்ணி பெரிய பிரச்சனை பண்ணவர். வேல்முருகன் எல்லாம் சின்ன ஆள் கிடையாது. நாம நினைக்கிற அளவுக்கு எல்லாம் சின்ன ஆள் கிடையாது. அவர் நேத்தே சொல்லியிருக்காரு, இதை தடை பண்ணும், பிக் பாஸ் முற்றுகை போராட்டம் நடக்குங்க சொல்லியிருப்பாங்க. நேரத்தை சேனல்ல கீழே உள்ள அண்டர் த டேபிள் டாக்ஸ் போகும். தலைவா ஏதாவது பார்த்து பண்ணிக்கலாம், விட்டுருங்க அப்படின்ட்டு. பட் இது செம பொலிட்டிக்கல் மைலேஜ் வரும்னு ஒரு முடிவு ஆயிடுச்சு அப்படின்னா களத்துல தலைவன் இறங்குவான். இறங்குனா அப்படின்னா இது என்னடா பிக் பாஸ் உள்ள என்ன பிக் பாஸ் விளையாடுறானுங்க பாருங்க. கண்டஸ்டன்ட் எப்படி வருவானுங்க மட்டும் பாரு. கதை உடச்சிட்டு வருவானுங்க கண்டஸ்டன்ட் உள்ள. வரலாம். எப்படி இருந்தாலும் ஃப்ரீ ப்ரமோஷன். எப்படியோ நம்மளெல்லாம் காப்பாத்திடுவாருன்னு சொல்ல வரீங்க இந்த கொடுமையில இருந்து. இல்ல பானு, அப்படியே இருந்தாலும் எஃப்ஜே ஒரு சோபால தான் படுத்துட்டு இருப்பான். மாதிரி கூட நீங்க இப்படி சொல்லிதான் காலையில இருந்து 2 லவ் ஜோடியும் பிரிஞ்சிருச்சு. காலையில இருந்து ஈவினிங் 10 மணி வரைக்கும் பிரிஞ்சிருச்சு. பானு இங்க சொல்றேங்க இல்லைங்க, இதுக்குள்ள என்ன நடந்திருக்குன்னு நான் சொல்றேன் பானு. என்னோட கெஸ், வைல்டு கெஸ் சொல்றேன். இங்க பப்ளிக்கு, இங்க பொலிட்டிக்கல் பார்ட்டி எல்லாம் அடிச்சு ஒட்டைக்கிறதுக்கு ரெடி ஆகுறானுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால பிக் பாஸ் கூப்பிட்டு அதெல்லாம் நமக்கு எடிட் பண்ணிருப்பானுங்க, லைவ்ல கூட வந்திருக்காது. உறுதியா சொல்லிருப்பானுங்க, இங்க உட்காந்து டே இதை ஓயோ ரூம் ஆக்காதீங்கடா, இதை ஆக்காதீங்க அப்படிங்கிற மேட்டரை சொல்லி ஏதோ சண்டை போடுற மாதிரி போட்டு பிரிஞ்சிருங்கன்னு ஏதோ ஒரு ஹிண்ட் கொடுத்துருப்பானுங்க. பானு இதுதான் பிக் பாஸ் வரலாற்றிலே ஷார்டஸ்ட். விஜய் சேதுபதி சந்தோஷமா, விஜய் சேதுபதிக்கு முழு சம்பளம் வந்துருச்சுன்னா அவர் சந்தோஷமா இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இது 2 வாரத்துக்கு மேல போகாதுங்கிறது என்னோட ரொம்ப வைல்டு கெஸ். ஒருவேளை அது தெரிஞ்சனாலதான் இப்படி மொக்க கண்டென்ட்ஸ் இதெல்லாம் போட்டு தூக்கி போட்டிருக்கானா? இல்ல, வேல்முருகன் களத்துல இறங்கிட்டா. ஐயோ ப்ரோ, நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்லணும். அவர் ஃபர்ஸ்ட் சீசன் ஓவியாவுக்கே பண்ணாரு, ஒண்ணும் பண்ண முடியாது. லண்டன்ல இருக்கு. நீங்க திருப்பி நான் சொல்றேன், இது பிரைவேட் சேனல், பிரைவேட் ஷோ, ஒண்ணும் பண்ண முடியாது. இல்ல இன்னொன்னு கேளுங்க, ப்ரோமோட் பண்ணி விட்டு போயிட்டாரு. அவர் பண்ணது என்ன ஆச்சுன்னா ப்ரோமோட் பண்ணி விட்டு. நீங்க புரிஞ்சுக்கணும் ஹேமா, ஓவியாவெல்லாம் ஆப்போசிட் பண்ணும்போது அன்னைக்கு தமிழக வரும்புரி கட்சிங்கிறது அப்பதான் வளர்ந்துட்டு இருக்குது. சரியா? அதை வச்சு அவங்க ஒரு ரெக்கக்னிஷன், ஒரு பேசிக் ரெக்கக்னிஷன் இருந்தது. சரிங்களா? இன்னைக்கு அவங்க சட்டமன்றத்துக்குள்ள இருக்கிறாங்க. அவங்க திமுகவுடைய கூட்டணி கட்சி அவங்க. சரியா? ஆக்சுவலா தேர் வெரி வெரி பவர்ஃபுல். அவங்க பெல்ட்ல அவங்க ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் ஆயிட்டாங்க. அப்ப இருந்த தமிழக வாழ்வுரிமை கட்சி இப்ப கிடையாது. இன்னொன்னு நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், ஓவியா கிட்ட பிரச்சனை பண்ணும்போதெல்லாம் அப்ப என்ன, அந்த அந்த சீசன் எந்த வருஷம்? அது 2017 ஓகேவா? அன்னைக்கு எந்த ஆட்சி மாற்றமும் இல்லை, அன்னைக்கு எந்த தேர்தலும் இல்லை. தேர்தல் வந்தாச்சு, முடிஞ்சிச்சு, எல்லாம் ஆட்சி போயிட்டு இருக்கு. ஸோ தெர் வாஸ் நோ லோக்கல், அதாவது சட்டமன்ற தேர்தல் அன்னைக்கு கிடையாது. இன்னைக்கு 6 மாசத்துல சட்டமன்ற தேர்தல் இருக்கு. எப்பவுமே இந்த சட்டமன்ற தேர்தல்கள் வரும்போது நீங்க நல்லா ஒத்து பாருங்க, இந்த கூட்டணி கட்சிகள் எல்லாமே ஏதோ ஒரு போராட்டம், ஏதோ ஒரு விஷயத்த முன்னெடுப்பாங்க.
ஸோ இது வந்து செம்ம மேட்ரு, இது தமிழக வாழ்வுரை சரியான மேட்ரு இது. இது நீங்க புடிச்சிட்டாங்கன்னா, கரெக்டா லைனை புடிச்சிட்டாங்கன்னா அவ்வளவுதான். அங்க இது பாய்ஸ் படத்துல சித்தார்த்த போட்டு பாத்ரூம்ல முக்குவாங்கல்ல, அடிச்சுன்னு சார் சார் ஏன்டா இப்பவும் இங்கிலீஷ்ல தான் பேசுவியாடா, தமிழ்ல பேசவே மாட்டேங்கிற மாதிரி. அவன் ரேப் எஃப்ஜே ரேப் பாடிட்டே இருப்பான், தூக்கி பாத்ரூம்ல போட்டு அடுத்து தலையில தொங்கிடுவானுன்னு நினைக்கிறேன். ஆனா, நீங்க நீங்க எவ்வளவுதான் சொன்னாலும் இதுக்கு முன்னாடி நெறைய பேர் பேசியிருக்காங்க. நீங்க போய் மொத்த பிக் பாஸ நீங்க பார்த்ததில்லன்னு நெனைக்கிறேன். நெறைய நோ, பேர் பேட்டி குடுத்து, இது வந்துட்டு சமூகத்துக்கு சீர்கேடான ஷோன்னு சொல்லிட்டு நெறைய பேசி நான் ப்ரமோட் பண்ணி திருப்பி விட்டு சொல்றேன் போயிட்டாய்ங்க. ப்ரமோட் நான் பண்ணி விட்டு திருப்பி போயிட்டாய்ங்க. சொல்றேன் நான் திருப்பி சொல்றேன் இது அப்படி இருக்காது. இந்த தாட்டி அப்படி இருக்காது. ஏன்னா சுச்சுவேஷனோட கிராவிட்டி ரொம்ப பெருசு. இது வந்து பெருசு. இங்க வந்து நான் திருப்பி இன்னொரு கால்குலேஷன் சொல்றேன் பாருங்களேன். விஜய் ரைஸ் ஆகுற மாதிரி ஏதோ ஒன்று இருந்தது அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டா ஏதோ ஒன்று நடக்கும். இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் பயங்கர ஸ்டர்னான ஒரு வார்னிங் கொடுத்துருக்காரு. எனக்கு என்னமோ அது தோணுது, அப்படி ஒன்று நடக்குங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா தோணுது. பார்ப்போம். ஏன்னா அவர் அவர் பண்ணட்டும் ப்ரோ. நம்ம இன்னைக்கு ஷோக்கு போவோமா? பிரசாந்த் அவரு நீங்க பாட்டுக்கு இல்ல ஓரத்துல இல்ல அது அது இருக்கட்டும். வரைக்கும் இல்ல பேசுவோங்கிறீங்களா? அவர் அதுதான் ஓரத்துல ஏதாவது பண்ணிட்டு போகட்டும். இல்லங்க, போலீஸ் ப்ரொடெக்ஷன் வரைக்கும் கோர்ட் வரைக்கும் போய் நடத்தி போடுவானுங்க, அதெல்லாம் விட இல்ல, மாட்டானுங்க. இல்ல அதெல்லாம் இல்ல பண்ணாங்க. இது பிரைவேட் இல்ல சேனலு. இல்லங்க அவங்க இல்லங்க கார்த்தி, என்னன்னா அண்டர்கட் ஒரு டீல் போகும் எப்பவுமே. இந்த மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் ப்ரெஷர் வரும்போது போகும். ரொம்ப ஆனா சிம்பிள். இருந்தாலும் முயற்சி பண்ணுவானுங்க, நிறுத்த விட மாட்டானுங்க, இல்ல பிரச்சனை அப்படி இல்லைங்க. உருவாக்குவானுங்க. ஒரு டீல் போகுங்க, அது டீல் போகும். டீல் படிஞ்சிருச்சுன்னா அப்புறம் விட்டுருவாங்க. இது பொலிட்டீஷியன்ஸ் இதெல்லாம் அதெல்லாம் நடக்குங்க. நீங்க இது சொன்னீங்களே கரெக்ட், அண்டர் கட்டியில் ஓடி இருக்கும். ஆமா, அதனாலதான் ரெண்டு பேசியிருப்பாங்க. பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இது யாரு பாலிடிக்ஸ் யாரு பேச இல்லங்க. நம்ம இப்ப வந்து பிக் பாஸ பிரிஞ்சவங்க ரெண்டு பத்தி பேரும் ஒண்ணு பேசுவோம். இல்ல சேர்ந்துருப்பாங்கல்ல. இல்ல ஹேமா, நான் என்ன மேட்டர்னா இது ம். ஜஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன், அவ்வளவுதான். நாளைக்கு ஏதாவது நடந்ததுன்னா ஜஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன், அவ்வளவுதான் மேட்ரு. சரி, இன்னைக்கு நான் இவனுங்க கண் கொண்டு பார்க்க முடியல என்னால. இல்ல என்ன எனக்கு பானு, பிரசாந்த் எனக்கு ஏன் பானு, இல்ல அதாவது அஹ், கிளிப்பிங்ஸாவே இவனுங்களை பார்க்க முடியல. இவனுங்களை எப்படி நீங்க லைவ்ல இல்ல பாத்தீங்க? இல்ல எனக்கு பானு இல்ல சொல்லுங்க பானு. இல்ல எனக்கு எனக்கு என்ன என்ன உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ எனக்கு புரிஞ்சிருச்சு. லைவ்ல வந்து நீங்க போய் போட்டு பார்த்திருப்பீங்க. அப்சரா அழுதுட்டு இருந்திருக்கு. எங்கடா நம்ம 2 பேரை 4 செட்டை காணுமே அப்படிங்கிற உங்களுக்கு வருத்தத்துல இங்க வந்து எடுத்து பேசுறீங்கிறத என்னால புரிஞ்சுக்க முடியுது. கண்டிப்பா அதான் சேர்ந்துட்டாங்களே அப்புறம் அதை என்ன விடுங்க, கேமரா அதை ஃபோக்கஸ் விடுங்க. இல்லையே, கேமரா ஃபோக்கஸ் அங்க இல்லையே. அதனால அது ப்ரோ இல்ல இல்ல வந்து இப்பதான் டென்ஷன் ஆயிட்டாரு. பானு, அஹ், அவனு என்ன யோசிச்சானுங்கன்னா, அஹ். இந்த வர்ற ஒரு 100 ரீட்வீட்டுக்கு இவனுங்க லவ் போட்டோம்னா ஷோவே நடக்காது. அதனால இவனுங்க பக்கம் இருக்கிற கேமராவை கழட்டி வச்சிருங்கடா அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் கூப்பிட்டு, டேய் பண்றதா பண்றீங்க, ஒரு ஓரத்துல 2 சோஃபா போடுறேன், அங்க போய்க்குங்க, உங்க கேமரால என்னமோ பண்ணி நாசமா போங்க அப்படின்ட்டு விட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, இனிமே லைவ்ல அப்சரா நான் அழுதுட்டு இருக்கு. நான் நான் இன்னொரு மேட்டர் ஒன்று சொல்றேன். அஹ். நான் ஸோ முன்னாடி பிக் பாஸ் எல்லாம் தெரிஞ்சங்காட்டிக்கு சொல்றேன். அன்னைக்கெல்லாம் அப்பெல்லாம் உள்ள நடந்தது எல்லாமே தெரிஞ்சங்காட்டிக்கு நான் சொல்றேன். ரொம்ப நாள் கழிச்சு சொன்னாங்க எனக்கு. அந்த பிக் பாஸ்லாம் அந்த பிக் பாஸ்ல ஒரு லவ் ஜோடி, நான் சொல்றது இந்த ஒரு 5 சீசன்னு வச்சுக்கோங்களேன், லவ் ஜோடி எல்லாம் மீறி, எல்லைன்னா எல்லா எல்லையும் மீறிட்டு எல்லாம் வந்துட்டு பிக் பாஸ் கூப்பிட்டு சொல்லியிருக்கேன் அப்படி, இப்படி சொல்லிருக்கேன். அப்பதான் லைவ் எல்லாம் கிடையாதுல்ல, கரெக்ட் தானே? ஆமா, அப்ப லைவ் லைவ்லாம் கிடையாது. கிடையாது. ஆமா. நமக்கு 1 hour மட்டும் தானே. பிக் பாஸ இன்னும் கெட்ட வார்த்தைன்னு இல்லையா பேசிட்டு போடா மயிருன்ட்டு, சத்தியமா இது நடந்துச்சு. சத்தியமா இது நடந்துச்சு. ஓ. அவங்க வேற வழி இல்லாம, ஆமா வேற வழி இல்லாம நரேட்டிவ் சரி வெளியில ஓகே, மக்களுக்கு தெரியுது 1 மணி நேரம் தான் அப்படிங்கிறக்காட்டிக்கு ஓகே அப்படின்ட்டு அவன் குடும்பமா வாழ ஆரம்பிச்சிட்டானா ஒரு பாயிண்ட்ல. நான் இது இப்படி ஒரு சீசன் இருக்கு. நான் ஒரு நாள் எந்த சீசன் யாரு பண்ணா யார் எடிட்டர் முதற்கொண்டு உங்களுக்கு சொல்றேன். நல்லா எனக்கு தெரியும். அந்த சீசன்ல ட்விட்டர் இல்ல, அந்த ஸ்பேஸ் இல்ல. நான் அந்த சீசனை வந்து பார்க்கல. ஆமா, அப்பதான் ஆக்சுவலா அப்பதான் ட்விட்டர் வந்து எல்லா பக்கம் ஓரளவுக்கு ஃபேமஸ் ஆகுது. அப்பவுமே ட்விட்டர் ஸ்பேஸ் எல்லாம் கிடையாது, அண்ட் லைவ் வந்து சுத்தமா கிடையாது. பட் என்ன வேணா நடக்குமா, என்ன வேணா நடக்குமா. அதாவது அதாவது ஸ்கிரிப்ட்னா ப்ராப்பர் ஸ்கிரிப்ட். நீங்க அதெல்லாம் ஒன்றும் உள்ளெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பர்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்க போய் வேலையை பார்க்கலாம்.
இந்த 1 மணி நேரத்துக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸை போட்டு போய் வேலையை இல்ல பார்க்கலாம். வாட்டர் மிலன் இததானே சொல்லியிருப்பாரு, எங்களுக்கு 1 மணி நேரம் தான் வேலைன்னு சொன்னானுங்க, ஜூஸ் தராங்க பப்ஸ் தருவாங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஒரு இடத்துல சொன்னாரு. நாங்க இல்லப்பா இப்போ கேட்கலையே. கொஞ்சம் இல்ல இப்ப என்ன பிரச்சனைனா, இப்ப இவங்களுக்கு மிகப்பெரிய தலைவலி என்னன்னா, இந்த சோஷியல் மீடியாவோட பூதாகரமான வளர்ச்சி. ஸோ ட்ராக் பண்ணி வெளியே இழுத்துறாங்க. இப்போ உங்களை தாண்டி ஒருத்தர் லைவ் பண்ணிட முடியுமா? அந்த மாதிரி உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு எவன் என்ன பண்றான், எவன் பல் வளர்க்குறான், எவன் கொசு பேட்டு எல்லாமே உங்களுக்கு தெரியும். அண்ட் இன்னொன்று உனது இன்சைடு சோர்ஸுங்கிற இந்த பிக் பாஸ் ரிவ்யூ ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ தி எக் அதில் என்னன்னா உள்ள அந்த டீம் எல்லாருமே வெளியில பேசிக்கிட்டே இருக்காங்க தினமுமே. அந்த எடிட்டர்ஸ் இவங்க எல்லாருமே பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்போ ஏதோ ஒரு தப்பு அப்படின்னா வெளியில லீக் ஆயிடும். ஆமா பேசாம இப்ப நான் லைவ் பாக்குற போது பேசுங்க சார், தெரியல ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, பேசுங்க. ஃபுல் நேம் எனக்கு டிஸ்ப்ளே ஆக மாட்டேங்குது. வெங்கட் வெங்கட்டா தான் சென்னகிருஷ்ணன். இருக்கும்னு நினைக்கிறேன் நானும். சார் பேசுங்க. நான் வெங்கட் தேங்க்ஸ் சார். வெங்கட் சாரி சார், தான் உங்க ஃபுல் நேம் டிஸ்ப்ளே ஆகல, அதனால தான். ஓகே பேசுங்க. இல்ல ப்ரோ, என்ன டாபிக் வேற மாதிரி இருக்கு. நாங்க டிஸ்கஷன் பிக் வந்து பாஸ் சோசியலா பத்தி தான் போயிட்டு இருக்கு. பேசிக்கிட்டு இருக்கோம். பிக் பாஸ் பத்தி என்ன தான் ஏமா பேசிட்டு சிஸ்டர்? பிக் பாஸ் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். வேற எந்த டாபிக்கும் இல்ல. அப்படியா? சரி 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 ம் சரி. ம் அப்ப கேரியன் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்றும் தேங்க்யூ நான் தேங்க்யூ லிசன் பண்றேன். தேங்க்யூ. இல்ல உங்களுக்கு பிக் பாஸ் பிடிக்கும்னா அதை பத்தி பேசிட்டு போலாம். அவருக்கு பிடிக்கலைங்க, அதுதாங்க அவர் தெளிவா டீசெண்டா சுபா, சொல்லிட்டு போறாரு. இதுதான் போறவரை கூப்பிட்டு நீங்க வாங்கி இல்ல இல்ல, கேட்ட நானும் மாதிரி. பிக் நீ பாஸ் தீவிர நீ ரசிகன் தான். தீவிர நீங்க ரசிகன் தான். ஏன் அதாவது இல்லாத பொருளை வந்து விக்க ஏன் ட்ரை பண்றீங்க? பேசாம இருங்களேன். அவரு டீசெண்டா சொல்றாரு, சரி டாபிக் வரையா நான் போய் லிசன் பண்றேங்கிறாரு. இல்ல இல்ல நீங்க வாங்க, பரவாயில்ல, ஒரு ஷேர் எடுத்துட்டு இல்ல இல்ல, போங்க. நீங்க பேசுறத வச்சு நான் பேசுவேன். பட் நீங்க இல்ல சரி இல்ல ஓகே. இல்ல ப்ரோ, இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப டீப்புங்க, நமக்கே ஒண்ணும் இல்ல தெரியாது. தெரியும் தெரியும், நான் ஏமா சிஸ்டர் இருக்காங்கன்னு தான் வந்தேன். ஓ ஓகே ஓகே ஓகே. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க இன்னைக்கு பேச. ஷோக்குள்ள போலாம். இன்னைக்கு பொம்மை டாஸ்க் வச்சாங்க சிஸ்டர் bro. பொம்மை டாஸ்க் சொல்லுங்க. போச்சு. பொம்மை டாஸ்க் போச்சு. நம்ம அங்கிட்டு போயிருவோமா? அந்த பக்கம் ஆமா போவோம். பொம்மை டெஸ்க். ஆமாமா வாங்க சொல்லுங்க. பொம்மையா? அது அட்டை இல்லையா? பொம்மைங்கிறீங்க, அட்டை டாஸ்க்னு சொல்லுங்க. நானு இவனுக்கு பொம்மைன்னு ஒண்ணுங்க, நான் சத்தியமா அந்த பொம்மையை தேடினேங்க. இன்னைக்கு பொம்மை நேத்து பெரிய இது ரிவீல் வேற பண்ணானுங்களா, டுமாரோ டால் டாஸ்க் அப்படின்னு போட்டானுங்களா. ஓ டால்னா ஏதோ கரடி கடி பொம்மை வச்சிருப்பானுங்களா, கட்டி பிடிப்பானுங்களா, என்னன்னு தெரியல. அப்படின்னா எங்க டாலியவே காணோம். ஒரு அட்டையில வந்து பாத்தீங்கன்னா மூஞ்சி மட்டும் வரைஞ்சிருக்குது. சார் உங்களுக்கு புரியல சார். அங்க இல்ல இருக்கிறவங்களே இல்ல பொம்மை ஒவ்வொருத்தவங்க தான் டால் மாதிரி கொடுத்தாங்க. தான் சார் இருக்காங்க. இல்ல இல்ல பானு, ஆ? அங்க ஒவ்வொரு ஆளா இருக்கிறவங்களே பேசுங்க. ஒவ்வொருத்தவங்க டால் மாதிரி தான் சார் இருக்காங்க. இல்ல இல்ல சுபா, உங்களுக்கு புரியல. இவனுங்களே டாலா இருக்கிறதுனால டால் வைக்கலையாம் சார். அதான் இவனுங்களே பூரா டால் டாலா இருக்காங்க. அதான் இல்ல இருக்கிறவங்களே டால் மாதிரி தானே இருக்காங்க. அது ஒண்ணு சுபா. இன்னொன்னு பொம்மைலாம் நேத்தே கொடுத்துட்டாங்க சரிங்களா. இவங்க ம் வச்சு நச்சு 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 அந்த பொம்மைய ஒரு இதா பண்ணி அது மாஸ்கா பண்ணி கடைசியில இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. அதுதான் ரியாலிட்டி நடந்தது. சரி அதை விடுங்க. இவரு இந்த விக்கல்ஸ் விக்ரம் ஏதோ பந்து மாதிரி விளையாண்டு இருந்தாரு, பார்வதியை பிடிச்சி ஒரு தள்ளு தள்ளிட்டு என்ன பண்ணிட்டு இருந்தாரு. அதாவது ஆள் வந்து அந்த சீனை பிரிஞ்சு ஒரு மாதிரி நிக்கிறாரு. இந்த அம்மா போய் என்னவோ பண்ணுது, அது சே அப்படின்னு ஒரு தள்ளு தள்ளுறாரு. அந்த அம்மா அப்படியே அப்படியே போன ஸ்பீட்ல ரிவர்ஸ்ல வருது. அது என்னங்க அது டாஸ்க்? ஏங்க பிடிச்ச அந்த அம்மா அந்த கிண்ணா அந்த அந்த பொண்ணை பிடிச்சி 2 பக்கம் பிடிச்சி இழுத்துட்டு இருந்தானுங்க. எதுக்கு இழுத்துட்டு இருந்தானுங்க? கெமி பானு எக்ஸ்பிளைன் பண்ணிருங்க. இது இந்த இது டாஸ்க் வந்து மாஸ்க் டாஸ்க் என்ன அப்படின்னா, அதை கொண்டு போய் 2 டீமும் செப்பரேட்டா பிரிச்சுட்டாங்க சரிங்களா. அந்த லக்ஸேக்கர் அந்த ஹவுஸ் ஒண்ணு, நம்ம பிக் பாஸ் ஹவுஸ் ஒண்ணு. ஸோ இவனுங்கெல்லாம் பிளான் பண்ணி இவனுங்க ஃபர்ஸ்ட் அந்த லக்ஸிகர் அந்த டீமை வந்து ஃபுல்லா தீத்துறணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டாங்க. அத வந்து இவனுங்க ஒரு ஒரு மாஸ்க் உள்ள வச்சிருக்கானுங்க. யாரு அந்த சபரி உள்ள வச்சிருக்கான். அவன் வந்து அவனை சுத்தி இவங்க எல்லாம் கேடைய மாதிரி வச்சிருக்காங்க. அது வந்து பார்வதியோட இது பார்வதியோட மாஸ்க் இது. இல்ல அந்த இல்ல பானு, நீங்க வந்து அந்த டீமை முடிக்கணும்னு சொல்றீங்க. அவங்க ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணது பார்வதி ஃபர்ஸ்ட், ரெண்டாவது திவாகர். 2 இல்ல இல்ல பேரும் அது இல்ல முடிக்கணும்னு தான் ஃபர்ஸ்ட் பேசுனோம். பிளான் இல்ல இல்ல அது ஓகே. அந்த டீமை வந்து காலி பண்ணிட்டு இவனுங்க கூட கேம் ப்ளே பண்ணணும் தான் இது. அதுல டாப் வந்து பார்வதி திவாகர் அந்த ஆர்டர். சோ வந்து இப்ப சபரி கிட்ட இருக்கிறது பார்வதியோட இது. அத வந்து கேடைய மாதிரி இவங்க இது பண்ணிட்டாங்க. அதை தான் பார்வதி போய் பிடிக்க போய் அவளை தள்ளி விட்டாப்ல. இவ வந்து ரிவர்ஸ் வந்து அடிச்சுட்டா. சோசியல் மீடியால பார்வதி தான் இவளை அடிக்கிறான்னு ஒரு கிளிப்பை வேற நான் பார்த்து அதை தேடி பிடிச்சி நான் போட்டேன்.
போட்டோன்னே ஏமா ம் ஆன் பண்ணிட்டாங்க, இதெல்லாம் போடாத. அப்புறம் அதையும் டெலீட் பண்ணிட்டேன். இதுதான் நடந்தது. ம் ஆனா பிக் பாஸ் வரலாற்றிலே பொம்மை டாஸ்க் ரொம்ப இது இருக்கும், ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். இந்த மாதிரி ம் ஒரு பொம்மை டாஸ்க் சொதப்பன டீமை நான் பார்த்ததே கிடையாது. பயங்கர சொதப்பல் சீரியஸா. எனக்கு தெரிஞ்சு வேல்முருகன் பிக் பாஸ் செட் பண்ணிடுவாருன்னு நினைக்கிறேன். சார் இது என்னால முடியல, நீங்க நீங்களே அப்படியே போற வழியா வாங்க, நானே உங்களுக்கு எல்லாம் காட்டுறேன், எவன தூக்கிட்டு போகணும்னு நான் காட்டுறேன், இதான் சான்ஸ்னு. எனக்கு எலிமினேஷன் உடனடியா 10 பேரை பண்ண முடியாது, நீங்க ஒரு 10 பேரை மட்டும் தூக்கிட்டு போயிருங்க சார், ஆனதாகட்டும் அப்படின்னு. கேம் விளையாட சொன்னா பேரம் பேசிட்டு இருக்கிறாருங்க. இவனுங்களெல்லாம் என்ன பண்ணலாம் நம்ம? இல்ல அவனுக்கு கையில சைனா கொசுப்பேட்டை வச்சு சுத்திட்டு இருக்கானு உள்ள பாத்தீங்களா? அது லோ பட்ஜெட்ல போயிட்டானுங்க. ஏதோ தப்பிச்சா போதும்னு நினைப்பானுன்னு நினைக்கிறேன். இல்ல, அவனுக்கு எப்படின்னா முட்டை குழம்பா, ஐ முட்டையெல்லாம் இருக்கா, அந்த மாதிரி போயிட்டானுங்க. ஐ இன்னைக்கு சாப்பாடா, ஐ அப்படி அங்க அப்படி இருக்காங்க ஆளுங்க. நான் புரியுதா? அவனுக்கு கேம் விளையாடணும், நான் பிக் பாஸ் இது கேமராவெல்லாம் இருக்குது, இதெல்லாம் மறந்துட்டானுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. பிரவீன் ராஜ் வாட்டர் மெலன் சொல்லியிருப்பாரு, பிரவீன் ராஜ் சொல்லியிருப்பாரு டின்னர் ஃப்ரீ. எந்த டீம் வின் பண்ணுதோ அவங்களுக்கு டின்னர் ஃப்ரீ. உடனே பிரவீன் ராஜ் சொல்லியிருப்பாரு, எனக்கு சாப்பாடு கிடைச்சா நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு ஒரு பாயிண்ட் வேற போட்டிருப்பாரு. ஏங்க அவன் தாங்க, ஏங்க எனக்கு தெரிஞ்சு இருக்குல்லே அல்டிமேட் அவன் தான். பானு பானு ஆஸ்கர் வாங்கணும்னு சொன்னான் பானு. அவன் ஏன்டா டேய், ஒரே ஒரு வத்த குழம்பு எக்ஸ்ட்ராவா கொடுத்தா நீ நாமினேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாத்தி பண்ற அளவுக்கு நீ இருக்கடா டேய், நீ எங்கடா போய் ஆஸ்கர் வாங்குவ? ஏன்டா ஆஸ்கர் அதான் கூட பரவாயில்லடா, அதை கூட மன்னிச்சிடலாம்டா, நான் ஆஸ்கரும் வாங்கிட்டு சீரியலும் நடிப்பேன்னு சொன்ன பத்தியாடா டேய், இதெல்லாம் வாழ்க்கையில மறக்கவே மாட்டோம்டா நாங்க. அவன் என்னங்க மறைஞ்சிட்டாங்க, பிரவீன் ராஜுங்கிற மறைஞ்சிட்டாங்க. ஏங்க கடைசிக்கு கானா வினோது கூட நம்ம ஆளு கூட சேர்ந்து எதனா கண்டென்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க, அவன் கூட இன்னைக்கு கண்டென்ட் ஆயிட்டானுங்க. நான் கூட காணா விட்டதோட யோசிச்சேன், என்ன இருந்தாலும் பாடுறானே உருப்படியா பண்ணுவான்னு பார்த்தா அவன் கூட ஒரு மீட்டர் பிடிச்சி அவனுக்கு தெரிஞ்சிருச்சு, சரி நமக்கு ஏதாவது கண்டென்ட் தனியா வர மாட்டேது, இந்த ஆள் கூட சேர்ந்தாவ ஏதாவது வருட்டு ஏதோ கலாச்சி ஆள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்முக்கு வந்துட்டான். பரவாயில்லையா இருக்குது, பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது, சண்டை கண்டையெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. அவனை ஒரு டப்பிங் பண்ண சொன்னதே சொதப்பிட்டான். 1 மார்க் தான் வாங்கினான் தெரியுங்களா? செம்ம சொதப்பல். இல்ல அவன் இன்னைக்கு சொன்னான் பாத்தியா பனு, நீ எந்த டீம்னு கேட்டதுக்கு நான் பசி ஆமா, டீம் அப்படிங்கிறான் பசிக்கிற திடீர்னு டீம். பைத்தியக்காரன். எனக்கு தெரிஞ்சு அவர் பிக் பாஸ் கூப்பிடுவாருன்னு நினைக்கிறேன். இங்க வா, 4 முட்டை அவிச்ச முட்டை இருக்குது, இங்க உள்ள வாவே அப்படின்னு கூப்பிட்டு நீ அப்படியே அந்த பக்கம் கதவு இருக்கு போயிரு, உன்னை எலிமினேஷன் பண்ற அளவுக்கு கூட நீ தகுதி இல்லை, அந்த பக்கம் அவிச்ச முட்டை 4 வச்சிருக்க தின்னுரு, நீ மேடையில ஏறக்கூடாது, நீ வந்து விஜய் சேதுபதியெல்லாம் சந்திக்க மாட்டாரு, அப்படியே போய் வெளியே வந்து டாக்ஸி நிக்குது போயிரு அப்படின்ட்டு. ஆனா போனா எனக்கு தெரிஞ்சு வீட்டுக்காரம்மா மட்டும் நிக்கிற தொடப்பு கட்டையோட, டேய் இங்க வாடா, என்ன சொல்லிட்டு போன நீ, என்ன சொன்ன, என்ன சொன்ன, அவரு வந்து உங்ககிட்ட மாட்டல, நீங்க தான் அவர்கிட்ட மாட்டிருக்கீங்கன்னு டயலாக் எல்லாம் சொன்னேடா. ஏடா உன்னை நம்பிட்டு நாங்க அந்த டயலாக் எல்லாம் அங்க சொன்னோமேடா. ஏடா பழைய சோறு சாப்பிட்டு படுத்து தூங்குறிய மனசாட்சி இருக்காடா அப்படின்ட்டு வீட்டம்மா போனா ஒரு 3-4 நாள் பொலன்னு புழக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அவர் டெய்லி கேமரால பேசுறாரு, அவங்க ஒய்ஃப் கிட்ட கேமரால பேசுறாரு, என்ன இது பண்றேன் அப்படி இப்படின்னு கேமரா முன்னாடி ஒரு ஆக்ட கண்டிப்பா பாஸ். வடிவேல் வக்கீல் மண்டு முருகனா இருக்கிறப்ப ஜட்ஜ் ஒரு ரியாக்ஷன் தருவாங்க, அதனால அப்படின்ட்டு அந்த மாதிரி அந்த அம்மா ரியாக்ஷன் தந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதனால நீங்க நினைக்கிறது நடக்காது. அதனால டெய்லியும் அது நடக்கும்னு நினைச்சிட்டு அவரே பயந்துட்டு தான் டெய்லியும் பேசிட்டு இருக்காரு கேமரால. எங்கெங்கெல்லாம் கேமரா இருக்கோ ஒய்ஃப்ட்ட பேசிடுறாரு. ஓ இப்போ ஆனா 2 நாளா வாட்டர் மெலன் கேமரா முன்னாடி பேசல, மானிட்டர் பண்ணீங்களா? நடிக்கவும் இல்ல. ஆமா ரொம்ப பேசல. அப்படியா? ஒரு தடவை என்னமோ பேசினாரு, அவ்வளவுதான். ரொம்ப பேசல. இவர் பேசும்போதெல்லாம் பின்னாடி போய் மார்க் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல சுபா, நான் இன்னைக்கு சொல்றேன் சுபா, லைவுமே நமக்கு காட்டல. இது நிறைய பேருக்கு சொன்னா புரியாது, லைவே நமக்கு லைவ் கிடையாது. எக்ஸாக்ட்லி. ஏன்னா நமக்கு 24 hours நப்புறாங்க, ஓகேவா? 24 hours இஸ் சப்ளைடு பை 64 கேமராஸ். ஐ திங்க் 64 or 66 அதுக்குள்ள இருக்கிற சோனியோட கேமரா. இது 2 மெகா பிக்சலோ 5 மெகா பிக்சலோ தான் வரும், ரொம்ப கம்மி மெகா பிக்சல் தான். பட் அதோட அந்த ஃபோக்கல் லென்த் ஏதோ பெருசு, அந்த ப்ராசஸர் ரொம்ப பெருசு, அதனால அதுக்கே அவ்வளோ கிளாரிட்டி வரும். அதான் ஐடியா அந்த கேமராஸு. இப்போ அதில் என்னன்னா, இப்போ நான் திருப்பி சொல்கிறேன், எப்போ பிக் பாஸ் வந்து நிஜமா லைவ் ஆகி உண்மையாக நமக்கு தெரியும்னா 64 கேமராவும் நம்மக்கிட்ட லைவ்ல இருக்கிற மட்டும்தான், 24 மணி நேரம் லைவ்ல இருந்தால் மட்டும்தான் நமக்கு உண்மை தெரியும். அதுவும் லைவ்ல இருக்கணும்.
எடிட்டட் லைவ் கிடையாது, லைவ்ல இருக்கணும். ஐ மீன் அப்போ நடக்கிறப்போ அப்போ லைவ் ஆகணும். ஸ்போர்ட்ஸ் மாதிரி, ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் மாதிரி அப்படி இருந்தால் மட்டும்தான் வி வில் நோ த எக்ஸாக்ட் ட்ரூத். இது அது கிடையாது. ஒன் டே டிலேடு லைவுங்கிறாங்க. அந்த லைவுங்கிறதே பொய். ஏன்னா 64 கேமராவில் எனக்கு தெரிஞ்சு நரேட்டிவ் மாற்றணும் அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னா டெஃபினட்டாக நான் சொல்கிறேன், இந்த 2 நாளில் உறுதியாக வாட்டர்மெலன் பேசியிருக்கோம். இல்ல பேசினாரு. உறுதியா கேமரா பார்த்து இல்ல வாட்டர்மெலன் இன்னைக்கு காலைல கூட பேசினாரு. நீங்க ஒரே ஒரு பாயிண்ட் சொல்றேன். நீங்க லைவ் சொன்னீங்களா, இதை வந்து நான் லைவ் பார்க்கும்போது ஒன்று அப்சர்வ் பண்ணேன். இந்த ஃபர்ஸ்ட் சீசன்ல ஓவியாக்கும் ஜூலிக்கும் ஒரு சண்டை வந்திருக்கும். 5 நிமிஷத்துக்கு முன்னாடி போய் பாருங்க அப்படின்னு சொல்லி. எனக்கு அப்ப லைவ்ல இருந்திருந்தா நமக்கு உண்மை தெரிஞ்சிருக்கும், வாட் எவர் அது என்னன்னு தெரிஞ்சிருக்கும்னு எனக்கு எப்ப தோணுச்சு. அன்னைக்கு ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இவனுங்க போர்ட்ரே பண்ண அளவுக்குலாம் ஜூலி வில்லி கிடையாது. ஏமா ஆக்சுவலா இவனு அந்த சீசன் லைவ்னு ஒன்று இருந்திருந்ததுன்னா அந்த பொண்ணு ஓவியா மாதிரியே ஒரு கேம் விளையாண்டு இருந்துச்சு. ஆக்சுவலா ஓவியா வந்து மென்டலா பயங்கர வீக். அவ வந்து லூசுத்தனமா நிறைய விஷயங்கள் பண்ணா, நல்ல விஷயங்கள் பண்ணா. ஆனா லூசுத்தனமா அதை விட 1000 விஷயங்கள் அவ பண்ணா. இதுதான் உண்மை. நான் அந்த சீசன் உள்ள நெல்சன் தானே எடிட்டர், அப்போ டைரக்டர் நெல்சன் தானே, எனக்கு தெரியுமே. நம்ம டைரக்டர் நெல்சன் இருக்காருல்ல, அவர் தான் ஷோ டைரக்டர். ஸோ அவர் டைரக்டரு கூட யார் தெரியுமா இருந்தது, நம்ம அமரன் டைரக்டர் இருக்காருல்ல, அவங்க எல்லாம் தான் கோ டைரக்டர் கூட. அவர் வந்து 2 சீசன் டைரக்ட் பண்ணிட்டு இருந்தாரு, சரிங்களா? ஸோ கம்ப்ளீட்டா தெரியும். அன்னைக்கு ஜூலி வந்து அவனுக்கு போர்ட்ரே பண்ற மாதிரி மோசமெல்லாம் கிடையாது. பட் அன்னைக்கு ஓவியா ஹீரோ ஒரு வில்லி தேவைப்பட்டுச்சு, அதை ஜூலி ஆக்குனாங்க. அன்னைக்கு நரேட்டிவ் செட் பண்ணாங்க. அதான் உண்மை. 24 மணி நேரம் அன்னைக்கு 24 மணி, இந்த மொக்க லைவ் 24 மணி நேரம் இருந்துச்சுனாலே ஜூலியோட பர்செப்ஷன் கம்ப்ளீட்டா நமக்கு வந்து அந்த பொண்ணோட பர்செப்ஷன் மாறி இருக்கு நமக்கு. இல்ல எதை வந்து நான் இன்னைக்கு அப்சர்வ் பண்ணேன்னா, இந்த பொண்ணு இருக்கல்ல, பேர் என்ன, அர்ச்சனா, இப்ப எனக்கு அர்ச்சனா பேரு வருது, பார்வதி. அவளை வந்து சோசியல் மீடியால அந்த ஒரு கிளிப்பை வச்சுட்டு இவ வந்து தள்ளுனாங்கிற மாதிரி ஒண்ணு பண்ணிருக்காங்க. அதே மாதிரி எஃப்ஜே வந்து பேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணா, அதெல்லாம் பண்ணிட்டு இவ தான் போய் எல்லாம் பண்ற மாதிரி அவன் ராக் அப்படிங்கிற மாதிரி பண்றாங்க. இந்த இவன் சுஷாங் வந்து இவன் பேசுனதுதான் தப்பு, சில விஷயம்லாம் இவன் வந்து அவளை அடக்கிட்டான், அந்த மாதிரி எல்லாம் சில இல்ல அந்த narrative வந்துச்சு. ஃபைட் இல்ல அந்த ஃபைட்டோட என்னோட ஒப்பீனியன் என்ன, 2 பேர்த்து மேலயுமே ரொம்ப தப்பு. பார்வதியும் சரி. ஏன்னா பார்வதி என்ன சொல்லுச்சுன்னா ஆம்பளை திம்புன்னு ஏதோ பேசுச்சு, இல்ல சரிங்களா? அது இல்ல இதுதான் இப்ப நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து நீ அதை நான் கூட ட்விட்டர்ல போட்டேன். பொம்பளை சம்திங் யூஸ் பண்ணி நான் ட்விட்டர்ல அந்த வேர்டு அப்ப கேட்ட உடனே நான் தான் ஃபர்ஸ்ட் போட்டேன். அதை பொம்பளைத்தனமா பேசுறேன், அது சொன்னதுக்கு அப்புறம் தான் பார்வதி வந்து அந்த வேர்டை யூஸ் பண்ணுவோம். அதுதான் நான் இப்ப சொல்ல வந்தேன். அதெல்லாம் வந்து நம்ம லைவ் பார்க்கல அப்படின்னா தெரிஞ்சிருக்காது. அது மாதிரி லைவ் பாக்குறது மட்டும் இல்ல, அதுவுமே ஹெட்போன் போட்டு கேட்டாதான் அந்த ஆடியோ என்னன்னு நமக்கு கரெக்டா கேட்கும். அதுக்கப்புறம் எஃப்ஜே வந்து பேட் வேர்ட் யூஸ் பண்ணிருப்பான், அதுவும் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்காது. ஏன்னா இல்லவே இல்லைன்னு இப்ப ஒருத்தர் இங்க வந்து பேசினாரு, நான் வந்து சொன்னேன் 2 டைம்ஸ் யூஸ் பண்ணா, அது செகண்ட் டைம் அப்பதான் கனிலாம் போய் இது பண்ணிருக்காங்க. அவன் வந்து ரொம்ப ஜென்ரல் ஒப்பீனியன் பானோ, அவன் வந்து பிக் பாஸ்க்கே தகுதி இல்லாதவன். அவனும் கமருதினும் பிக் பாஸ் விளையாடவே தகுதி இல்லாதவனுங்க. அவன் நீங்க நாளைக்கு என்ன வேணா அந்த நரேட்டிவ் மாத்துட்டோம், அதெல்லாம் ஓகே. பேசிக்கா அவனுங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேசிக் சிவிக் சென்ஸே இல்லை அவனுங்களுக்கு. அவனுங்களெல்லாம் முதல்ல கேட்டுக்குள்ளே விட்டுறக்கூடாது. துப்புறான் ஒரு ஜஸ்ட் பிகாஸ் ஸ்கோர் பண்ணணும் அப்படிங்கறக்காண்டி வாட்டர்மெலன் என்னவோ இருந்துட்டு போறான். அவன் ஒரு கண்டஸ்டன்ட், அவ்வளவுதான். எதுக்குடா துப்புற? ஏண்டா, எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் தடவை அடிச்சு சண்டை போட்டு ரத்த காயமாகிறது இந்த பிக் பாஸ் தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றேன் நான். பட் வாட்டர்மெலனை காமெடியான பார்க்குறீங்க. ஆனா, அவன் வந்துட்டு செயல்பாடுகள்ல லூசுத்தனமா இருக்கலாம். ஆனா, வார்த்தைகள விடுறதுல இருந்து கொஞ்சம் ரொம்ப லூசுலாம் இல்ல. இந்த கம்ருதீன் மாதிரியோ, கம்பேர் பண்ண எஃப்ஜே மாதிரியோலாம் விட்டுறதில்ல. எஃப்ஜே வந்துட்டு கெட்ட வார்த்தை அவ்ளோ பேசுறா. அந்த கனி வந்துட்டு அ ச அந்த ஆனா கனிய வந்துட்டு நீங்க பார்த்தீங்க, யப்பா! அதாவது ஒரு குடும்பம் நடத்திக்கிருக்கு உள்ள போயிட்டு. ம். இல்ல ஹேமா, இங்க ஒரு மேட்டர் என்னன்னா, வாட்டர்மெலன்ங்கிறவன் நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோட் ஃபர்ஸ்ட் டே எப்படி பார்த்தோம்? வீக்கஸ்ட் கண்டஸ்டன்ட் அவனா தான் இருக்க போறான், ஜோக்கர் ஆக போறான்னு பார்த்தோம், கரெக்டா? ஸோ அவன் வந்து இந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்றதுங்கிறது ஆச்சரியம், கரெக்டா? ஏன்னா அவனுக்கு என்னன்னா ஒரு மாதிரி ஹாஃப் பேக்டா இருந்தான்.
என்னவோ பேசிட்டு இருந்தான். அவன் கூட அவன் இடத்த பிடிச்சுக்கிட்டான். எவ்ரி ஒன் தாட் ஒரு 5 நாள் இருப்பான், இவனை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வெறுத்து ஒதுக்கிடுவாங்கன்னு நினைச்சா. பட் அவன் கூட அவன் பிளேஸை பிடிச்சிக்கிட்டு ஒரு 50 நாள் ஈஸியா ஓட்டி வெளியில வந்துருவான் போல ஆளு. அதுக்கு ஒரு வேலையை பண்ணிட்டே இருக்கான். இப்போ கான்ஸ்டன்டா அவன் தனியா கண்டென்ட் கொடுத்துட்டு இருந்தான். அவனுக்கு அப்புறம் நல்லா தெரிஞ்சிருச்சு நம்ம கண்டென்ட் ட்ரை ஆகுதுன்னு. அவனுக்கு நல்லா அந்த நாலேஜ் இருக்குது. அவனும் கிறுக்கம் கிடையாது, அவன் தெளிவா இருக்கான். அப்ப என்ன பண்றான், உடனே பார்வதி வந்து ஒரு அன்கோ பண்றான். அவனுக்கு நல்லா தெரியும் இந்த எமோஷன் வந்து வெளியில ஒர்க் அவுட் ஆகும்னு நல்லா தெரியும் அவனுக்கு. ஏன்னா அவன் எப்பவுமே கேமரா பார்த்து பேசிக்கிட்டே தான் இருக்கான். அவன் இவனுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன், இவங்கள பூரா அவன் கிறுக்கன் ஆக்கிட்டு இருக்கான். பார்வதி இது பண்ணிட்டு ஒரு அண்ணன் தம்பி நீட்டா அவனுக்கு தெரியும் இந்த சாப்பாடு எடுத்துட்டு வந்து வெளியில தர்றது, இந்த போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் பேசுறது, இதெல்லாம் எமோஷனா வெளியில கண்டென்ட் ஆகும்னு அவனுக்கு தெளிவா தெரியும். ஏன்னா அவன் சின்ன சின்ன ஷார்ட் வீடியோவா போட்டு வெளில பெரிய ஆளானவன். அவன் பெரிய ஆள்னா ஃபேமஸ் ஆனவன். ஸோ ஷார்ட் வீடியோ எப்படி ஒர்க் ஆகும்னு அவனுக்கு நல்லா தெரியும். ஸோ அதை பண்ணானா, அதை பண்ணிட்டு என்ன பண்றான், ஒரு வெரைட்டிக்கு அழகா கொண்டு வந்து உள்ள வந்து கானா வினோத்தை கூட சேர்ந்து ஒரு ஒரு அண்ணன் தம்பி அந்த மீட்டர்ல ஒரு ஒரு மேட்டர் பண்றான். ஸோ அவனை லைவ்ல வச்சுக்கிட்டே இருக்கான். நல்லா பாருங்க, அவன் லைவ்ல வச்சுக்கிட்டே இருக்கான். நம்ம தினமும் அவனை பத்தி ஒரு டாபிக் பேசுறதுக்கான வேலையை வாட்டர்மெலன் பார்த்துட்டே இருக்கா. அப்படி இங்க யாரு பாக்குறது இல்லைன்னா அதுல டிஸ்இன்ட்ரெஸ்டடா இருக்கிறது விக்கல்ஸ் விக்ரம், இந்த பிரதீப், ஐ மீன் பிரவீன் ராஜ், இவனுக்கெல்லாம் இருந்தா இந்த கண்டென்ட்டை எப்படி உருவாக்குறதுனே தெரியாம உட்காந்துருக்கானுங்க. யாரு கூட இந்த எஃப்ஜேங்கிறவனெல்லாம் அவன்லாம் என்னன்னா தப்பா கண்டென்ட் பார்த்துட்டான் போல. கண்டென்ட் தப்பா இருக்கிற லவ் எபிசோடு மட்டும் பட்டு வந்திருப்பான் போல எல்லா பிக் பாஸ்லயும். மெயினா பாத்தீங்கன்னா மும்பை பிக் பாஸ் எங்கேயோ அங்க பார்த்திருப்பான் போல ஆளு. அங்கதான் அந்த கிஸ்ஸு கட்டி பிடிக்கிறது நைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளுகிழுப்பா இருக்கிறதெல்லாம் இருக்கும். அது ஏதோ பார்த்துட்டான் போல ஆளு. ஸ்ட்ரைட்டா வந்து அந்த வேலையில உள்ள இறங்கிட்டான். டேய் இல்லடா, அதாவது இமேஜே காலி ஆயிரும் பணம். இந்த மீட்டர்ல போனானுங்கன்னா நீங்க வேற மத்ததெல்லாம் சண்டை இதெல்லாம் ஓகே. இந்த 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 லூசுத்தனம் பண்ணா நாளைக்கு ரொம்ப சிம்பிள் பணம். என்ன எனக்கு என்ன ஒரே கஷ்டம் தெரியுமா, நீ அம்மா அப்பாவை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுக்கிட்டு உள்ள வர்ற அம்மா அப்பா ஏதோ பெரிய ஒலிம்பிக்ஸ் போற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, அம்மா அப்பா நான் கவலையே படாதீங்க, இந்த எவரெஸ்ட் ஏறி இந்தியாவுக்கு கொடி நாட்டாம நான் விட மாட்டேன். ஒவ்வொருத்தனும் ஐயோ கண்ணு போயிட்டு வா, எங்களுக்கு பெருமை சேர்த்துரு கண்ணு அப்படின்னு தான் அனுப்பிச்சுக்கிறாங்க. என்ன இவன் பெருமை சேர்த்துறதுக்கு என்ன பண்றான், சோபால படுத்துட்டு இருக்கிறான். இப்போ அவங்க வீட்டுல அவங்க அம்மா அப்பாவுக்கு வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்கள யோசிய, அவங்க அப்பா யோசிப்பாரு இந்த நாயை அங்கே வச்சு பொசுக்குனா என்ன அப்படின்னு தான் யோசிச்சுட்டு உட்காந்துருப்பாரு. அவங்க சொந்தக்காரங்க என்ன பேசுவாங்க ஜஸ்ட் யோசிச்சு பாருங்களேன். ஜஸ்ட் நான் சொல்றேன், ஜஸ்ட் ஒரு ஜஸ்ட் நம்ம குடும்பமா யோசிச்சு பாருங்க. நம்ம ஒரு தம்பி உள்ள போயிருக்கான்னு வச்சுங்களேன், இந்த மாதிரி வேலையை பண்ணிட்டு இருக்கானுங்க. சண்டை எல்லாம் ஓகே, அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. சமய சண்டை போடுறப்ப பையன் ஆமாப்பா பக்கம் நியாயம் இருக்கு இதெல்லாம் ஓகேன்றவானுங்க. அங்க உட்காந்து 4 மணிக்கு பாட்டு பாடிட்டு அல்லக்கையில திருப்பிட்டு இருந்தா என்னப்பா உன் பையன் அங்க போயிட்டு ஏதோ லவ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். இது நீங்க நியாயப்படுத்தவே முடியாது அந்த ஃபேமிலினால. ஆக்சுவலி இது ரொம்ப பிரசாத் ப்ரோ, இதுல இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, ப்ளஸ் பாயிண்ட்டோ மைனஸ் ம், பாயிண்ட்டோ, இவங்க ம். இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணி போனாலும் இந்த டிஜிட்டல் மீடியால நீ இந்த பொண்ணு கூட லவ், அதாவது கிஸ் கொடுத்தது கட்டி பிடிச்சது எல்லாமே உலாவிக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா அததான் சொல்றேன். இது வந்துட்டு சொல்லு ரொம்ப சொல்றேன். டிராபேக்கா போகும். ரொம்ப ஒரு ஃபேமிலிக்குள்ள போனாலுமே, ஒரு குழந்தை குட்டி ஆனாலுமே இதை வந்து திருப்பி வந்துட்டு சர்க்குலேட் ஆகிக்கிட்டே இருக்கும் இந்த வீடியோஸ் இல்ல ஹேமா, எல்லாமே. நான் என்னன்னா உனக்கு நீ வந்து நைட்டு ட்ரெஸ் என்ன ஜிகு ஜிகுன்னு போட்டா பிக் பாஸ்ல அப்பீலா இருக்குங்கிற தெரிஞ்ச அந்த அளவுக்கு, அதாவது எஃப்ஜேன்னு பேர் வச்சுக்குவேன். ஏன்னா நான் வெளில வரும்போதே எஃப்ஜேவா வெளில வரணும் அப்படின்னு உன் பேரை மறைச்சிட்டு போற அளவுக்கு நீ யோசனை இருக்குது உனக்கு. ஏன்டா அவ்வளவு அறிவு இருக்கிற உனக்கு ஒரு பொண்ணு கிட்ட போயிட்டு உக்காந்து எக்ஸ்ட்ரீமா அந்த லவ்னு போய் சிக்கிறதுங்கிறது உன் இமேஜை காலி பண்ணணும்னு உனக்கு தெரியாதா? உனக்கு அப்படி இன்டென்ஷனே இருந்தாலும் அதை மறைக்க கூட உனக்கு அறிவு இல்லையா? நான் கேட்கறேன், உனக்கு அறிவு இல்லையா? நீங்க இந்த அரோரா சின்க்ளர் என்ன சொல்லுச்சு, அவங்க அக்காவா அவங்க சொந்தக்கார பொண்ணா, அது என்ன சொல்லுச்சு? ஃப்ரெண்டு அரோரா ஃப்ரெண்டு. அரோராக்கு ஒரு டேக் இருக்குது. நீ இப்ப என்ன டேக் பண்ணுவாங்க, நீ என்ன சொல்ற மக்களுக்கு, என்ன சொல்ற தெளிவா மக்கள்கிட்ட என்ன சொல்ற, நான் ஃபிளர்டிஷியஸா, நீ இங்கிலீஷ்ல சொன்னா எங்களுக்கு புரியாதா? அஹ்? நீ ஆக்சுவலா நீ வந்து அவன் துஷார பண்ணிட்டு இருக்கிறது மொலஸ்டேஷன். நீ இதுவே இங்க ஜெண்டர் மட்டும் மாறிடுதுன்னா இந்நேரம் போலீஸ் உள்ள வந்திருக்கான். அவன் சும்மா உட்காந்துருக்கிறான், அவன் மேல போய் தடவுறது, இந்த பக்கம் தடவுறது, அந்த பக்கம் தடவுறது, இந்த சந்துக்குள்ள போறது, அந்த சந்துக்குள்ள போறது. அவனும் அதை அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறான். அவனும் ஒரு ஆம்பளை தானே, என்ன பண்றது? சரி ஓகே அப்பா நம்ம வயசுல ஒரு பொண்ணு இருக்குதுலான்ட்டு பக்கத்துல உட்கார வைக்கிறான்.
இது தப்பு. நீ போய் வாலண்டியரா ஒண்ணு பண்றது தப்பு. 2 பேரும் மியூச்சுவலா பண்றது அது என்னமோ கருமம். என்ன அது ஓகே. ஆனா நீ தான் அத இனிஷியேட் பண்ற. அது தப்பு. இன்னொன்னு என்ன சொல்ற? ரொம்ப சிம்பிளா ஒண்ணு சொல்ற. சிரிச்சுக்கிட்டே ஒரு மேட்டர் ஒண்ணு சொல்ற. என்ன சொல்ற? பசங்கள நான் சுத்த விடுவேன். ஃப்ளர்ட் பண்ணுவேன். அப்புறம் அவங்க வந்து இது பண்றப்போ அப்படியே கட் பண்ணிட்டு போயிருவாளாம். ஆமா. என்ன? எல்லாத்தையும் வாங்கிக்குவேன். அவங்க கிட்ட இருந்து அதுதான் எல்லா அததான் திங்ஸையும் நான் நேத்தே வாங்கிக்குவேன். சொன்னேன் சார். அது பொம்பளை விசால விட மீறினதா இருக்கு. என்ன இல்ல பிரசாந்த். என்ன மலைக் சார்? அதாவது அதாவதுங்க லாஸ்ட் ஒரு சீசன்ல நிமிஷம். விஷால்ன்ட்டு ஒரு பையன் வந்தான். அவன கம்பேர் பண்ணி ஆமா. மலைச்சாரல் சொல்றாங்க. பொம்பள அவன் விஷால்ன்ட்டு. ஆமா விஜய் விஷால் சொல்லு ஆ, சொல்லுங்க அவன். அவனை விட மோசமா இருக்கு சார் இந்த புள்ள. நம்ம அவனை மட்டும் என்ன அடி அடிச்சோம், இந்த புள்ளங்கிறதுனால அடிக்காம விட்டுறோம். இல்ல அததான் மலை சார் சொல்றேன். நான் என்ன கேட்கிறேன், பையன்னா ஒரு நியாயம், பொண்ணுன்னா ஒரு நியாயமா? அவன் துஷார் வந்து உண்மையாலுமே நல்ல இன்டென்ஷனோட உள்ள வந்தான். அவங்க ஃபேமிலி எல்லாமே இவன் வந்து நல்லா கேம் விளையாடுவான், ஒரு கேப்டன்சி டாஸ்க் எடுத்து பண்ணுவான்னு தான் அனுப்பிச்சு வச்சாங்க. நீ அந்த பையன் பின்னாடி சுத்தி அவனுக்கு இன்டென்ஷனே அவனை என்ன பண்ணணுங்கிறதே அவன் மறந்துட்டான். உன் முன்னாடி சுத்திட்டு இருக்கான் அவன். எஸ் அவன் கேமரா அப்படிதான் ப்ரோ. வாட்டர்மெலன் கிட்ட போயிட்டு உன் ஷர்ட் போட்டு அதாவது ஒரு பொண்ணு க்ளோஸா போகும்போது அவங்க ஹார்மோன்ஸ் என்ன ஆகும்? ஆக்சுவலி நம்ம ஃபுல்லா எல்லாருமே அடல்ட்ஸ் தான். இல்ல அந்த அந்த எக்ஸாக்ட்லி. அது பண்ணுது. அவன் சொல்றான். ஓப்பனாவே சொல்லிட்டான். நீங்க என்னைய டெம்ப்டிங் பண்றீங்க. என் பக்கத்துல இந்த மாரி பண்ணாதீங்கன்ட்டு இவன் திவாகர் சொல்றான். திவாகர் வந்து சொல்றான். உன் சட்டட் பட்டன் மேல கலண்டுருக்கு. அது வந்துட்டு இதா இருக்குன்ட்டு க்ளோஸ்ல போயிட்டு ஒரு மாதிரி பண்ணுது. எங்களுக்கே வியர்டா இருக்கு. அரோரா பண்ணுது. அரோரா வந்துட்டு இதெல்லாம் பண்ணுது. அதெல்லாம் நான் லைவ்ல பார்க்கல. இங்க கிளிப்பா பார்த்தேன். அதுதான் சொல்றேன் ஹேமா. நான் என்ன கேட்கிறேன், இந்த இடத்தில் ஒரு பையன் இருந்திருந்தா இந்நேரம் அவனை என்ன பண்ணிருப்பீங்க? அததான் அவனை நான் நேத்தே பேசினேன் சார். இதே விசாலுங்காட்டிக்கு எல்லாரும் என்ன அடி அடிச்சோம், இந்த புள்ளைய மட்டும் யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு நேத்தே ஏன்னா நான் சொன்னேன். அது அரோரா பாத்தீங்களா எப்படி இருக்காங்க, எப்படி நொட்டுறாங்க அரோரா. இல்ல என்ன நான் இத போஸ்ட்டாவே போட்டேன். இதே இடத்துல ஜெண்டர் ஸ்வெட் பண்ணிக்கங்க. அந்த இடத்துல அரோரா இருந்து திவாகர் பண்ணியிருந்தா, இந்நேரம் திவாகர் பேரு சோசியல் மீடியா ஃபுல்லா எப்படி பரப்பப்பட்டிருக்கு. பொம்பள ஏமா பொறுக்கி, பொம்பள பொறுக்கி. திவாகர் இந்நேரம் போக்சோல ஜெயில கம்பிட்டு இருப்பான் ஆளு. அவ்வளவுதான் முடிஞ்சது, அவ்வளவுதான். இந்நேரம் தூக்கிட்டு போயிருப்பாங்க திவாகரை. நீங்க அது நடந்திருக்கும், இந்நேரம் நடந்திருக்கும், இப்ப நடந்திருக்கும் அது. அப்போ இந்த பொண்ணு என்னன்னா, இது ரொம்ப தப்பு. இந்த ஃப்ளர்ட்டிங்கிறது நீ எதுக்கு வந்திருக்க? நீங்க ஃப்ளர்ட் பண்றதுக்காக வந்திருக்க நீ? அந்த பையன் உண்மையாலுமே துஷாருங்கிறவன், அவன் உண்மையாலுமே ஒரு ஐடென்டிஃபை. நான்லாம் அவனை ஃபர்ஸ்ட் நாள் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா பரவாயில்லையே, சம்மந்தமே இல்லாத ஒரு சைனீஸ் ஃபேஸ் இருக்கு. ஆனா தமிழ் அட்டகாசமா பேசுறான். அவங்க அம்மா அப்பா அவ்வளோ நல்லா கேரக்டர். நல்லா பண்ணுவான் என் பையன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுடுறாங்க. அவன் உண்மையாலுமே ஃபர்ஸ்ட்லாம் பிரைட்டா இருந்தான் ஆளு. நிறைய தெரிஞ்சுக்கிட்டான். நிறைய வந்து அந்த இந்த பொண்ணு நந்தினிக்காண்டி அழுதான். அந்த இடத்துல கரெக்டா இருந்தான். நீ இந்த பொண்ணு போய் இந்த பொண்ணு போய் பண்ற லவ் டார்ச்சர்லாம் அவன் எல்லாத்தையுமே மறந்துட்டான் அந்த பையன். ஸோ அது எனக்கு தெரிஞ்சு ஐ ஹோப் சேது வந்து இந்த வாரம் இவளை வந்து கண்டிக்கணும். இவளை வந்து சும்மா இவ என்ன கண்டென்ட் பண்றா அப்படிங்கறதுக்காண்டி இவ கொடுக்குறா பெரிய இதுன்ட்டுலாம் விடக்கூடாது. போட்டு பொழந்து விடணும். ஒழுங்காரு அப்படின்னு சொல்லி விடணும். பிரசாத் ப்ரோ இது நாகார்ஜுனா இருக்கார்ல, அவர் ஸ்ட்ரெயிட்டாவே கேட்டுருவாரு. ஓகே. நீ என்ன முத்தம் குடுக்குறதுக்கு இங்க வந்தியா? ஓப்பனாவே கேட்டுருவாரு. ரொம்ப எல்லாம் மறைக்கலாம் மாட்டாரு. நாகார்ஜுனா வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. இப்ப நம்ம என்ன கொஸ்டின் கேட்கிறோமோ, ஏம்மா 18+ கன்டென்ட் இப்ப கூட லைவ்ல 18+ பேசிக்கிருக்கு. பெருசா சிறுசான்னு இது இப்படித்தான் பேசிக்கிருக்கு. ஓப்பனாவே இப்படித்தான் பேசிக்கிருக்கு. அரோரா உட்காந்துக்கிட்டு எல்லார் கூடயும் சேர்ந்துட்டு. அப்ப நீ என்ன வந்துட்டு இது பண்றீங்க? இத வந்துட்டு டெலிகாஸ்ட் நமக்கு பண்றாங்க. அதுதான் சொல்றேன் எடிட் ஹேமா. பண்ணாம. இல்ல அதுதான் சொல்றேன் ஹேமா. அப்போ உன்னோட இன்டென்ஷன் என்ன? விஜய் டிவி as a டெலிவிஷன் நீ யாருக்கு சர்வ் பண்ற? இது பொதுவான டெலிவிஷனா? 18+ டெலிவிஷனா? இது எல்லாரும் காமன் ஆடியன்ஸ் பாக்க. ஏன்னா லைவ்ங்கிறது நீ ஒன்னும் ஒளிச்சு வைக்கிறது கிடையாது. இல்ல பிரசாந்த் ப்ரோ இல்ல பிரசாந்த் ப்ரோ லைவுக்கு முன்னாடியே அவங்க என்ன சொல்லிட்டாங்க, யூஏ 16% சர்டிபிகேட் போட்டாங்க. உன்னை யார் ஃபேமிலியோட பார்க்க சொல்றது அப்படின்னு அவங்க கேட்பாங்க. மாதவா, அவங்களுக்கு rights இதெல்லாம் வந்து நீ சினிமாக்கு பேசலாம். அங்க வந்து ஒரு சினிமால ஒரு வந்து அது வந்து ஒரு பிரமிசிஸ். அந்த பிரமிசிஸ்ல வந்து நீ 18+ போட்டேன்னா அந்த பிரமிசிஸ்ல உன்னை அலோவ் பண்ணாம இருக்கலாம். நீ இங்க வந்து நீ உள்ள குடுக்கறது அப்படிங்கிறது வந்து நீ டிவில குடுக்குற அப்படிங்கிறப்ப ஏன் உனக்கு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி, சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்ல? நான் கேட்கிறேன்.
நீ அதுக்கு தானடா நீ ஆக்சுவலி இல்ல இல்ல பிரசாத் பிரபா நெட்ஃபிளிக்ஸ்ல நம்ம போய் பாக்குறோம்ல. இப்ப எங்க வீட்ல 4 பேர் இருந்தாங்கன்னா, எனக்கு தனியா நான் பாக்குறது தனியா இருக்கும். என் ஹஸ்பண்ட் பாக்குறது தனியா இருக்கும். என் பசங்க 2 எக்ஸாக்ட்லி பேருக்குமே தனியா தான் போய் எக்ஸாக்ட்லி பார்க்கணும். என்னோடதுக்குள்ள வாங்கணும்னா பாஸ்வேர்டு கேட்கணும். எக்ஸாக்ட்லி நான் வெளிநாட்டுல இருக்கேன். எக்ஸாக்ட்லி பாஸ்வேர்டு கேட்கும். ம் என்னோடதுக்குள்ள போகணும்னா என் பொண்ணு வந்துட்டு, "எம்மா இந்த இது வந்து என்னைய ஸ்கூல்ல இருந்து பார்க்க சொல்லியிருக்காங்க. ம் நான் பாஸ்வேர்டு எனக்கு தெரியும். நான் போட்டுக்கவான்னு" கேட்டு என் பொண்ணு கொரியன் சீரிஸ் பார்க்கறதுக்கு பாஸ்வேர்டு கேட்டு என்ட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் ம் போகும். ஈவன் இந்த இந்த என்ன ஆகும்னா, இந்த விஜய் டெலிவிஷன் வீட்ல எல்லா லேடீஸுமே ஹால்ல போட்டுட்டு தான் அவங்க வேலைய பார்ப்பாங்க. ம் இங்க மோஸ்ட் ஆஃப் த லேடீஸ் அதான் பண்ணுவாங்க. இல்ல உங்களுக்கு அப்ப அப்படின்றபோது இது எப்படி ஏமா வந்துட்டு 10 18+ நீங்க வருஷத்துக்கு சொல்ல இல்ல முடியும்? 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற இன்னைக்கு ஆன்லைன் சினாரியோ இல்ல வந்து இன்டர்நெட் பென்ட்ரேஷன் சினாரியோனா கூட ஓகேன்றலாம். ஏன்னா லைவ் எல்லாம் பார்க்குற அளவுக்கு டேட்டா வந்து அவங்ககிட்டயுமே இல்ல. ஸோ லைவ் வந்து ரொம்ப லிமிட்டடா தான் பார்ப்பாங்கன்னு கூட சொல்லிடலாம். இன்னைக்கு டேட்டாங்கிறது சும்மா கிடக்குது. நீங்க எனிவேர் இன் தமிழ்நாடு யூ கேன் கெட் இன்டர்நெட் அன்லிமிட்டெட் இன்டர்நெட் 50 MB ஃபார் 500 rupees மேக்ஸிமம். நீ வைஃபை வந்து 800 rupees கொடுத்தீங்கன்னா உனக்கு 200 Mbps ஸ்பீடு வந்துடுது. ஸோ அது ஒரு பெரிய செலவாகவே யாருக்கு எடுத்துக்கிறதுல எல்லார் வீட்லேயுமே லைவ் இருக்குது. எல்லார் வீட்லேயுமே ஓடிடி வந்து ஹோஸ்ட் ஆகி அவன் 55 45 டிவில நிற்குது. ஸோ லைவ் எல்லாருமே பார்க்குறாங்க. ஸோ மேபி ஒரே இது டைம்ல பார்க்க மாட்டாங்க. பட் அப்போ நீ என்ன பண்ணணும்? நீ என்ன பண்ணியிருக்கணும்? நதிய இது ஒரு வார்னிங்க. இந்த பொண்ணெல்லாம் உள்ள வரும்போது நீ தனியா நீ இதை எடிட் பண்றல, கூப்பிடு, அந்த ரூமுக்கு கூப்பிடு. பிக் பாஸ் ரூமுக்கு கூப்பிடு, அவளை கூப்பிட்டு உட்கார வை. ஏய் ஒழுங்கா நடந்துக்க, வெளில எல்லாம் சின்ன பசங்க எல்லாம் பாக்குறாங்க, என்ன எப்ப பார்த்தாலும் கதையே பேசிட்டு சுத்திட்டு இருக்க, ஏன் டீசெண்டா பேச மாட்டியா அப்படின்னு கேட்கலாம்ல. அப்ப என்ன ஒரு பொண்ணு அப்படிங்கிறங்காட்டி ப்ரிவிலேஜ் வந்துருதாங்க? நான் கேட்கிறேன். இங்க எல்லாருமே நாங்களும் பெண்கள் தான். நாங்களுமே அத வந்துட்டு இது இதா தான் பேசிட்டு ம் இருக்கோம். இது பொண்ணுன்றதுனால நீங்க ஈஸியா இது பண்றீங்களா? இதே விஷால வந்துட்டு அவ்ளோ ட்ரோல் பண்ணாங்க, அவ்ளோ இது பண்ணாங்க. இப்ப அரோராவுக்கு மட்டும் என்ன அது? இதே தான் பேசுறேன். பானு பேசுங்க. அதுதான் பிரசாந்தி. நீ காலையில கூட இந்த பொண்ணு ம் என்ன சொல்லுது, இதுதான் வந்து யாரோ கமருதீன் கிட்ட இதுதான் க்ளோஸா பேசிச்சு, இவங்கிட்டயும் சிசாங்கிட்டயும் இதுதான் க்ளோஸா பேசிச்சு, ம் எக்கோ அடிக்குது, பேசுச்சு. ஆனா இன்னைக்கு காலையில அந்த கமருதீன் சொல்றான், நம்ம 2 பேரும் இந்த வாரம் போக மாட்டோம், ஏன்னா நம்ம ஒரு லவ் கண்டென்ட் மாதிரி கொடுத்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறான். அவ்வளவுதான். அது வந்து அதை அப்படியே கொண்டு வந்து சிஷாங்கிட்ட சொல்லுது, நான் அவங்ககிட்ட சும்மா தான் பேசிட்டு இருந்தேன், நான் 21 ஏஜுக்கு மேல லவ்க்குலாம் போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறையே. அப்ப எதுக்கு வந்து இங்க வந்து நீ கையை பிடிச்சி பேசுற? இது அந்த மாதிரி நான் லைவ் பார்த்துட்டு இருக்கனால எனக்கு நல்லா நிறையவே தெரியும். கையை பிடிச்சி பேசுறது, அது பேசுற வே ஆஃப் டாக். இப்ப ஹேமா சொன்ன மாதிரி நானும் பார்த்தேன். ஓ மம்தா இப்பதான் அப்புறம் அது சொல்லுது. வே ஆஃப் ஆனா டாக்கிங். காலையில ரொம்ப குசு குசுன்னு பேசிட்டு இருந்தாங்கல்ல பானு, நான் எனக்கு தான் ஆமா, ஒண்ணுமே சில இது புரியல. புரியவே இல்ல. ஆக்சுவலி ரொம்ப மைக் ஆஃப் பண்ணிட்டு தான் பேசுறாங்க, இல்ல, கை வச்சு. நான் வந்து டிவி பக்கத்துலயே போய் நின்றுடுவேன்ல, ஆக்ஷன்ல ஸ்பீக்கர் பக்கத்துலயே. நான் ஸ்பீக்கர் பக்கத்துல போயிட்டு தான் நின்னுடுவேன். இல்ல என்னாச்சுன்னா, இந்த பொண்ணை மட்டும்தான் நீங்க எல்லாம் பாயிண்ட் அவுட் பண்றீங்க. அந்த ஆதிரை இன்னைக்கு காலையில இருந்து அது பண்ண ஒவ்வொரு விஷயமுமே எனக்கு இரிட்டேட்டிங்கா ஆயிடுச்சு. என்னமோ ஒரு 20 இயர்ஸ் லவ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி. அதோட அவனாவது கம்முன்னு இருக்கு. இந்த இந்த சீசன் ரொம்ப மோசம். ஜென்ஸுங்க 2 பேருமே நல்லா கரெக்டா தான் இருக்கிறானுங்க. கமருதீனை விட்டுருங்க, அவனும் வந்து லவ் கண்டென்ட் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கான், அவன் ஜாலியா போயிடுறான். இந்த சஷாங்கும் இந்த எஃப்ஜேவும் விலகி தான் போறாங்க. இதுங்க 2 தான் டார்ச்சர் பண்ற மாதிரி இருக்குது. போய் 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 பேசுறது, அவனை அங்கிருந்து பார்த்துட்டே இருக்குது, அவன் என்னை தூக்கிட்டுலாம் சுத்துனா, இன்னைக்கு பாரு என் கூட பேச மாட்டேங்கிறான். நீ எதுக்கு வந்த உள்ள? எனக்கு நான் போய் இந்த பூர்ணிமாவை எவ்வளவோ பரவாயில்ல, இந்த பொண்ணு இன்னைக்கு காலையில இருந்து நான் ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. ஊட்டி விடு, பக்கத்துலயே போய் நின்னு பார்த்துட்டே இருக்கிறது, இதெல்லாம் இன்னைக்கு ரொம்ப இல்ல பானு, இதாயிடுச்சு. இது திருப்பி சொல்றேன். துஷார் கிட்ட வந்துட்டு சொன்னாங்க. போர்லப்பா. துஷார் கிட்ட சொன்னாங்க பாத்தீங்களா அதிரை, நான் வர்றதுக்கு 2 நாள் முன்னாடி நான் இது பண்ணேன் அப்படி சொல்லிட்டு, லைக் எங்க எதிர்ச்சியா பார்த்தேன் FJ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க பாத்தீங்களா? அப்பவே எதேச்சியா பார்த்தாங்களாமா? ஆமா, அப்படித்தான் அவங்க சொன்னாங்க. ஓ, இவனுக்கு செட் பண்ணிட்டு தான் வந்திருக்கிறானுங்க அப்போ. ரைட். ஓஹோ. இப்போ நான் எந்த நிலைமையில இருக்கேன்னா, பானு அக்கா என்ன சொன்னாலும் இந்த சூரியவம்சமா இல்ல நாட்டாமையில வந்து சொல்லுவாங்க தெரியுமா, ஆமா நான் பார்த்தேன் அப்படின்ட்டு ஒரு குட்டி பையன் வந்து சாட்சி சொல்லுவாங்க தெரியுமா? அந்த
அதேதான். இப்ப நான் அந்த நிலைமையில தான் அதேதான் இருக்கேன். நானும் அவங்க அதே எந்த நிலைமையில தான் இருந்தாலும் இருக்கேன். நாட்டாம நானும் டீச்சர் நான் நாட்டாம பார்த்தேனே. டீச்சர் நான் அம்மா பார்த்தேன். வச்சிருக்காரு. இல்ல அட நானும் பாவிகளா. பார்த்தேன்னு சொன்னா மலைச்சாரல் நான் சும்மா மம்தா ஹேமா எல்லாரும் இல்ல இல்ல நானும் பார்த்தேனே மம்தா சொன்னாலே ஆனா இங்க எனக்கு சொல்றேன் நான் கேளு. பாக்கலக்கா. சொன்னாலே மம்தா இது நான் இது எந்த பாக்கலக்கா. மீட்டர் தெரியுமா? சொல்லு. இது வந்து கவுண்டர் மீட்டரு. ஐயோ ஐயோ நாட்டாம டீச்சரமா வச்சிருக்காருங்கோ அப்படின்ட்டு போவான்ல. டோய். ஒருத்தன் வருவான் வந்து கேட்பான் என்னது அப்படின்னா நாட்டாம டீச்சரமாவ வச்சிருக்காரு அப்படின்னா அவன் மாத்தி பேசுவான். இல்ல இல்ல எனக்கு இல்ல. இப்ப மியூட் நீங்க போட்டு கவுண்டர் ஜோக் சொல்லையும் இப்ப எனக்கு அந்த சின்ன கவுண்டர்ல ஒரு ஒரு டயலாக் வரும் தெரியுமா? நாங்க நாங்க 2 பேரும் போறோம். நீங்க 2 பேரும் சிரியோ சிரியோன்னு சிரிங்க. அந்த மாரி ஆயிருச்சு. நாங்கலாம் டிவி ஆஃப் பண்ணிட்டு போறோம்டா. நீங்க என்ன வேணா பண்ணுங்கடா. முத்தம் குடுங்க. என்னமோ ஆஃப்டர்நூன் பண்ணுங்கடா. லிட்டரலி அக்கா நிச்சயமா நீங்க நம்புனா நம்புங்க. ஆஃப்டர்நூன் என்னால ஒரு டைமுக்கு அப்புறம் பார்க்க முடியல. நான் ஆஃப் பண்ணிட்டு தூங்கிட்டேன். ஏன்னா முழிச்சிட்டு இருந்தா இன்னும் தலை கெட்டு போகுது. அதனால நான் தூங்கிட்டேன். தெரியுங்களா? முடியல பார்க்கறதுக்கு. எல்லாம் ஒரு நானும் லிமிட்டா அதேதான் ப்ரோ. பண்ணேன். அதேதான் பண்ணேன் மம்தா நானும். நான் இல்ல மட்டும் நீங்க மாமியாரா வந்தேனாக்கும் இடுப்பெலும்பு என்னமாடா? ஒடிச்சிருவேங்கிற மாரி பிரவீன் அட ஓவர்லாப் பண்ணாதீங்க. பேசுங்க. நான் மட்டும் உன் மாமியாரா வந்தா இடுப்பெலும்பு ஒடிச்சிருவேன் அப்படின்னு சொல்ற மாரி பிரவீன் நான் மட்டும் உள்ள போனேன்னா அவனை புடிச்சு கழுத்தை புடிச்சு வெளில அப்படியே தூக்கிட்டு வந்து வச்சிருவேங்கிற மாதிரி. ஐயோ எல்லாரோட ஆதங்கமும் பிரஸ் அதுவாதான் இருக்கு. என்ன பிரசாந்த் பண்றது? இல்ல இந்த சபரி வீட்ல சொன்னால இருந்து எல்லாம் வருவாங்கல்ல. அப்ப இவங்க அம்மா அப்பா எல்லாம் வந்தா என்ன மாதிரி ரியாக்ஷன் இல்ல பண்ணுவான்னு அதுதாங்க எதிர்பார்க்கறீங்க? இல்ல ஒருவேளை நான் என்ன அதுதாங்க சொல்றேன். நான் என்ன சொல்றேன், நீ அப்படி அடல்ட் ஷோன்னா நீ பண்ண போறதே உள்ள போயிட்டு கிளுகிளுப்பா தான் பண்ண போறேன்னா தயவு செய்து உங்க அம்மா அப்பால அது கூட்டு வராதீங்கடா. புண்ணியமா போட்டுண்டா டே. ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் கிண்ட்ஸ் கூட்டு வந்துட்டு என்ன எங்காவது உங்க அம்மா அப்பாலாம் வேற நாடு கீடு கடத்தி இல்ல விஜய் டிவி இருந்து செட்டா பாக்ஸ்ல எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்கடா டே. இல்ல பாவண்டா அவங்க. அரோரா ஃப்ரெண்ட தானே கூட்டிட்டு வந்தது. அதுதான் பானு அவ தெளிவு. உனக்கு புரியுதா? தெளிவு எனக்கு தெரிஞ்சு அரோரா பேரண்ட்ஸ் எல்லாம் அதெல்லாம் எங்க வேற நாட்டுல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவ தெளிவு அவ என்ன அவ பெருசா லைஃப்ல செட்டில் ஆயிட்டு அவ அந்த நாட்டுக்கு போயிடுவான்னு நினைக்கிறேன். அவளாம் அவ்வளவு தெளிவு அவ தெளிவாத்தான் பண்றான்னு நினைக்கிறேன். பேரே அரோராவா என்னவோ இல்ல வேற வேற என்னமோ எவனுக்கு தெரியும். ஸோ அதனால அவ தெளிவாத்தான் இருக்கிறா. பட் என்னன்னா பேசிக்கா சொல்றது அவளை கண்டிக்க வேண்டியது ஐம் ஹாப்பி நீங்க பொண்ணுங்கள்லாம் சேர்ந்து கண்டிக்கிறீங்கிறது சந்தோஷம். ஏன்னா இது பண்ணணும். இது வந்து இந்த ஆதிரை எல்லாம் ஏதோ பெரிய புரட்சி பண்ணி மம்டி எடுத்து இங்க வீசி இது ஏதோ நான்லாம் அந்த அந்த பொண்ணு உள்ள வரும்போது ஆஹா அது எங்க திருப்பூர் பொண்ணு வேறயா. திருப்பூரு அதுதாங்க அதேதாங்க அததாங்க. நீங்க வீட்ல ரொம்ப கட்டுப்பாடுங்களாமா? ஐயோ அது கட்டுப்பாடோ அந்த இது பொண்ணு கட்டுப்பாடு. உடைச்சு வந்துட்டுச்சாம். ஏன் இது அதுதாங்க இது இது கட்டுப்பாடு இல்ல அது கட்டி பிடிக்கிற பாடு. கட்டுப்பாடு இல்ல அது. ஆமா ஆமா நீ உடைச்சு வந்ததை தான் நாங்க பாத்துட்டு இருக்கிறோமே 3 நாளா. நீ என்னென்ன உடைச்சேன்னு பாத்துட்டு தான் இருக்கிறோமே நாங்க. இல்ல நான் என்ன கேட்கிறேன், ப்ரோ நீங்க கட்டி பிடிச்சதுக்கு சொல்றீங்களே, சிஜே பேக் அங்க இருக்கான்ல, அவன் பேக்ல ஒரு தட்டு தட்டினா பாத்தீங்களா ஆதிரி, அதை கவனிச்சிங்களா? இதையும் நீங்க பாத்துட்டு வந்திருக்கீங்களா கிரிதரா? நல்ல வேளை இந்த கருமத்தெல்லாம் நான் இல்ல எதையுமே பார்க்கல கிரிதரா. சரி இல்ல இல்ல அப்படியே இல்ல இல்ல டெட்ல மட்டும் நீங்க சேஞ்ச் பண்ணி இல்ல இல்ல பாருங்க, பழைய கேஸ்ல இல்ல மாட்டிருந்தேன். நீங்க என்ன பண்ணுவீங்க லைவ் பண்ணும் போது எதேச்சியா வந்துருதுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? பார்த்து தான் கண்ணையா மூட முடியாம அது ஒண்ணும் பண்ண முடியாது. அதுல பாக்கலனாலும் நம்ம எக்ஸா இருக்கட்டும் இன்ஸ்டாகிராம்ல கிளிப் இல்ல எடுத்து கிரிதரா எடுத்து எல்லாத்தையும் போட ஆரம்பிச்சிடறாங்க. இவனுங்களே வெக்கம் இல்லாம பண்றானுங்க. நாம ஏன் வெக்கப்படணும் அதை பார்த்துட்டு? அவ்வளவுதான். இல்ல இல்ல இங்க பிக் இவனு பாஸ்ல இன்னைக்கு பெரிய டாஸ்க் போயிருக்குது. அத கூட பேச விடாம இவனுக்கு சில்மிசத்தை பத்தி பேச அளவுக்கு இந்த தெருநாயக மாதிரி இவனுக்கு இல்ல இல்ல நடந்துக்கிறானுங்களே. எனக்கு எனக்கு கார்த்தியா அதை விட இல்ல கார்த்தியா நடுவுல கம்புறது நானும் ரொமான்டிக் பாய்னு சுத்திட்டு இருக்கான்ல அவனை எவனும் ஆட்டத்துக்கே சேர்க்கறது இல்ல. ஆனா அவன் அதான் மனசுக்குள்ள இன்னும் நம்பிட்டு இருக்கான் நான் ரொமான்டிக் பாய் அப்படின்னு சுத்திட்டு இருக்கான். இல்ல வீட்டுக்குள்ள எல்லாமே டியூப் லைட் நம்பிட்டாருங்க. அவனும் விஷயம் இல்ல. இல்ல இல்ல அவனுக்கு ஒன்றும் விஷயம் இல்ல. ஆளு இந்த ஆள் சொன்னதுதான் இவன் சீக்கிரம் எலிமினேட் ஆக போறான் வாய பாருங்க அப்படின்ட்டு அவனு எனக்கு தெரிஞ்சு. அவன் திவாகரே சாபம் கொடுத்துட்டான் பாத்தீங்களா? டேய் இல்ல சாபம் இல்லைங்க ஏங்க அவனுக்கு தெளிவா கேம் தெரியுங்க. தெளிவா திருப்பி சொல்றேன். சொல்றேங்க ஓப்பா அடுத்த ஏங்க அவன் எலிமினேஷனுக்கு நீ வெளியே அவன் ஏங்க போயிருவேன். ஏங்க அவன் படிச்சுட்டு போயிருக்கானுங்க. இந்த மக்கு நாய்கள்லாம் எதுவுமே படிக்கலைங்க. அவன் தெளிவா
ஃபர்ஸ்ட் நாள் நீங்க நல்லா திவாகர் பேட்டர்ன் பாருங்க. ஃபர்ஸ்ட் காமெடி உள்ள இறக்குனானா, ஃபர்ஸ்ட் ஜோக்கரா உள்ள இறக்குனானா, அதுக்கப்புறம் காமெடி சரிங்களா, அதுக்கப்புறம் தன்னை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டேன். ஏன்னா காமெடி அப்போ நீங்க என்ன ஆயிரும்னா எல்லா மக்களையும் வந்து அது ஏத்துக்க வச்சிரும். ஏய் இவன் பரவாயில்லப்பா, அவனோட செட் ஆனானா, அடுத்து எமோஷனுக்கு போனானா, அடுத்து அப்படியே பாருங்க நீங்க பாருங்க, நீங்க லவ்வுக்கு போவாம பாருங்க ஆளு, எனக்கு யாருமே இல்லை ஆஹ் அப்படின்னு லவ் இல்ல போவா, நீங்க இந்த பாருங்க. இந்த வாரம் கைத்தட்டல் திவாகருக்கு டபுள் ஆச்சுன்னா அராராவே நான் கரெக்ட், நான் உங்க பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடும். அது ஒன்றும் பெரிய ஆச்சரியப்படுறக்கே இல்லையே. ஏன்னா அவளே அவ வாயால சொன்னது தானே. ஐ எம் ஃபிளிர்டீஷியஸாக தான் இருப்பேன். அப்புறம் வந்து பக்கத்துல ஏதாவது வந்து ஏதாவது கமிட்மெண்ட் வந்ததுன்னா கழட்டி விட்டு வந்துடுவேன். அடேங்கப்பா, இது எவ்வளவு பெரிய ஒரு திறமை, எவ்வளவு பெரிய ஒரு சாதனை. இதுக்குன்னே உனக்கு கூப்பிட்டு வந்து 2 அவார்டு கொடுக்கணும் வெளியில. உமன்ஸ் அவார்டு அப்படின்னு ஸ்பெஷல் அவார்டு ஒன்று உனக்கு 2 இது கொடுக்கணும் உனக்கு. இல்ல கானா வினாத்தோட அந்த மாடுலேஷன் இருக்கு பாருங்க, பேச்சு, அந்த ஜோசியம் பாக்குறதா அவன் நல்ல இருக்கட்டும், இல்ல அந்த பேரை மாத்தி மாத்தி என்னடா இதை இப்படி சொல்லிட்டு இருக்கேன்னு. அவன் பேசிக்கா நல்லவங்க. இன்னொன்னு பொண்டாட்டிக்கு பயந்தவனுங்க. என்ன Correct. நீங்க நல்லா பாருங்க, இந்த எந்த சில்மசத்துக்குள்ளேயும் இருந்தாலும் போகவே மாட்டான் பாருங்க. அவன் வந்து வீட்டம்மாவுக்கு பயந்தவன், வீட்டம்மா பொழந்துருன்ட்டு தலைவன். இது எல்லாம் தெரியும் அவனுக்கும், ஆனா அந்த பக்கமே போக மாட்டான் பாருங்க. அவன் பாடி எங்கன்னா உட்காந்து விக்ரமும் அப்படிதானே. ஆனா விக்ரமும் அப்படிதான், என் பொண்டாட்டி எல்லாம் அப்படிதான் பாப்பா அப்படின்னு சொல்லிட்டான். பேசிக்கா அவன் பாருங்க பிளசண்டா தான் இருக்கு. அப்படி பிரச்சனை என்னன்னா ஒண்ணு அந்த பிசிக்கலா கொஞ்சம் வெயிட்டா இருக்கிறது சில இடங்கள் பண்ண விட மாட்டேங்குது. அது ஒரு பிரச்சனை. விக்ரம் இஸ் a pleasant person. நீங்க பெரிய பாசிட்டிவும் இல்ல பெரிய நெகட்டிவும் இல்ல விக்ரம்க்கு இது வரைக்கும். கரெக்டா இல்லைங்க, விக்ரம்கிட்ட ஒரு சின்ன பாயிண்ட் கவனிச்சேன். இப்ப இந்த இப்ப நைட் ஓடினதுல இந்த பஜாரிங்கிற வார்த்தையை தேவையில்லாம இந்த பொண்ணு வந்து பார்வதி சொன்ன உடனே டாஸ்க் முடிஞ்சு வந்த உடனே, இல்லம்மா நீ தெரியாம சொல்லிட்டு சரி பரவாயில்ல போன்னு சொல்லிட்டு அடுத்த செகண்ட் பார்வதியை கூப்பிட்டு நீ நல்லா பண்ணேன்னு கூல் பண்ணி அப்படியே ஆஃப் பண்ண. அப்படி நான் அப்பதான் நினைச்சேன் விக்ரம்க்கு அவரை நான் நேர்ல ஒரு 2-3 தடவை பேசியிருக்கேன். ஆக்சுவலா இந்த சிலவங்க நடிப்பாங்க. அப்படியே பிரதர் அவங்க பின்னாடி போயிட்டு இவங்க நடக்கிறான் பாண்டான்னு திட்டிட்டு போவாங்க. எனக்கே தெரியும் நம்ம முன்னாடி நடிக்கிறான்னு தெரியும். சரி ஓகே, அவன் நடிக்கிறான் நாமும் நடிப்போன்ட்டு. அந்த ஆள் அப்படி கிடையாது. விக்ரம் வந்து நான் பர்சனலா பார்த்த வரைக்கும் பர்சனலா நல்லா பேசுவோம். அப்படி நல்லா கான்வர்சேஷன் வந்து உட்கார்ந்து பேசக்கூடிய ஆளு. மேபி ஹி வில் ஷைன். எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் இது ஏதாவது ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் வரும்போது அந்த ஆளோட லீடர்ஷிப் வெளியில் வரும்னு நான் நம்புறேன். ரொம்ப இவனுக்கு ஏதாவது கேணத்தனமா பண்ணும்போது அந்த ஆள் ஒரு லீடரா நிப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்க லீடரே இல்லை. நான் வந்து ஃபர்ஸ்ட் பாக்குற ஒரு லீடர்லெஸ் ஹவுஸ் இதுதான் நினைக்கிறேன். ஏன்னா போன தடவை முத்துக்குமரை வந்து பாத்தீங்கன்னா நிறைய குறைகளை வந்து அவன் சார்ட் பண்ணான். அவன் பஞ்சாயத்து வரும்போது அவன் நடுவில் ஒரு லீடரா நின்று ஃபர்ஸ்ட் அவனை வந்து ஆக்சுவலா ஜோக்கரா தான் பார்த்தானே இவனுக்கு எல்லாரும். அவன் 10-15 டேஸ்லயே மக்கள் தெளிவா தெரிஞ்சுட்டாங்க, ஓ இவன் லீடர், அவன் ஓகே சூப்பர் அப்படின்னா. அப்புறம் அவனை ஒன்றுமே பண்ண முடியலையே. இவங்க என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க அவனுக்கு ஆப்போசிட்டா. பட் 50 நாள்லயே தெரிஞ்சிருச்சு, ஓ இவன் தான் அப்படிங்கிற எல்லாத்துக்குமே தெரிஞ்சு. அப்படி இங்க வந்து ஒரு லீடர் வந்துட்டாங்கன்னா சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். பானு சொல்லுது கண்டிப்பா. அதுதான் ஒரு பேச்சுல வந்துங்க ஒருத்தர் நல்ல லீடு எடுத்து ஒரு ஆளுமையை கொண்டு வர்றவனுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கு பிக் பாஸ்ல. அத வந்து விக்ரம் செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்ல இது ரொம்ப என்ன பிரச்சனைனா கார்த்திகேயன், இப்போ இதே லவ்வ நீ ரொம்ப அழகா ஒரு கவின் மீட்டர்ல பண்ணேன்னு வச்சுக்குவேன், உன் மேல ஒரு ரெஸ்பெக்ட் வரும். கவின் தான் லவ் பண்ணாரு உண்மையாலுமே லாஸ்ட்லியாவ சம் கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப். ஆனா அது எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கும். அதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு சின்னது வரும். போயிட்டு உட்காந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா தடவிட்டுலாம் இருக்க மாட்டேன். அப்படி உட்காருவாரு, பேசுவாரு, என்ன பண்ற அப்படியா ஓகே, நடுவில் சாண்டி வருவா. அப்படி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா. அதாவது